இல்ல ஏங்க அவங்க 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, நிதர்சனத்தை பார்க்கணும். நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியா நடக்குமா எலெக்ஷன்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனநாயக ரீதியில திமுக அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்குமா, பணபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா, படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா, இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா, இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் 10 பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் கொடுக்காம இருப்பாங்களா, இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா, இல்ல வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா? இப்படி வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா குற்றச்சாட்டையும் பொருட்படுத்தாமல் அதே என்டிஏ கூட்டணி நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணி நிற்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஏன் நமக்கு இல்ல? இல்ல நீங்க தோல்வி அடையிறது என்ன பிரச்சனை? இல்ல அப்படி நாங்க சும்மா ஏங்க யதார்த்த நிலையை உணர்ந்து நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். வாட் இஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி, அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்கள பெரிய கட்சியாவே என்டிஏ ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது, இவங்க ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி. அதனால அவங்க போறாங்கன்னா போட்டு அதை பத்தி எதுங்க ஏங்க அதுதான் நான் சொல்றேங்க. இப்ப ஜனநாயக ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான். அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால? 100% அளவுக்கு இல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். ₹1 கூட யாருமே கொடுக்க முடியாது. எல்லா செக் போஸ்டுமே நாங்க பாப்போம். இதுல பார்த்தவன் எங்க ஈரோடுல செக் போஸ்ட் இருந்ததா? செக் போஸ்ட் இருந்ததா? சரளமா போயிட்டு வந்திருந்தாங்க. அப்ப பணம் அந்த அளவுக்கு சரளமா நடமாட்டிட்டு இருந்தது. பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாம காலையில இருந்து சாயந்தரம் வரல அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்து இப்படி ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யற ஒரு கட்சி கண்டிப்பா இந்த தேர்தல் அரங்கேறும். அதனால இதனால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு அதிமுக கிடையாது. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சியான தேமுதிக கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணீங்களா? அவங்க என்ன நிலைப்பாடு? இல்ல இது இப்ப தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், குறிப்பா பொதுச்செயலாளருடைய தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு. அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அம்மாவும் அதை உணர்ந்தாங்க. 5 தொகுதியில தேர்தல் இருந்தா கண்டிப்பா இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க. அராஜகம் வன்முறை கட்சினா திமுக அதை அரங்கேற்றுவாங்க. அது அப்படியே இல்ல இப்போ நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, டிஎம்கே நிக்குது, அவங்கள எடுத்து இன்னொரு கட்சி நிக்குது. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரை கண்கூடா ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அதை தான் நான் இங்க படம் பிடிச்சு காட்ட முடியும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா சுதந்திரமா நியாயமா நடக்காது எலெக்ஷன். நியாயமா சுதந்திரமா நடக்காத ஒரு எலெக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்டா போய் நிக்கணும்? அதான் எங்களுக்கு கேள்வி. இல்ல அதுதாங்க இப்ப எங்களை பொறுத்தவரை இப்ப எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது பொதுச் செயலாளர் பேசியிருக்கலாம். அது குறித்து எனக்கு தெரியாத தகவல். தெரியாம ஒரு விஷயத்த நான் பேச முடியாது. எப்போ நாங்க பணத்து மேல நம்பிக்கை இருக்கிறதுல என்னைக்கும் எப்ப சொல்றீங்க? நாங்க ஜனநாயகத்தை நம்புறவங்க, புரியுதுங்களா? திமுக அராஜகத்தை நம்புது. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர்வழிகள் இந்த இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு இடைத்தேர்தலில் கண்டிப்பா அராஜகத்தை அரங்கேற்றுவாங்க.